தக்காளி ஊறுகாய்க்கு தக்காளி நல்லா நம்ம கழுவிட்டு தண்ணியெல்லாம் இது இல்லாமல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கியிருக்கோம். இது வீட்டு தக்காளி, நாட்டு தக்காளி. இது மக்கே நல்லா வதக்கியிருக்கோம். இதில் புளி போட்டிருக்கோம். புளி போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சுருக்கோம். இதை ஆற வச்ச பிறகு அப்புறமே மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். கடுகும் வெந்தயமும் பொரிய வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தாளித்து பூண்டு போட்டு தாளிக்க போகிறோம். இது நல்லா ஆறணுன்னு இதை நம்ம நல்லா அரைக்கணும். தக்காளி வேறு தனி சத்து இல்லாமல் நல்லா நம்ம வதக்கியிருக்கோம். புளியும் உப்பும் அதோட போட்டிருக்கோம். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். நல்லா மையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தாளிக்கணும். மிளகாய் பொடி எல்லாமே நம்ம போட்டாச்சு. இது நல்லா கொதித்து இந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். நம்ம அந்த பொடி நுணுக்கி வச்சுருக்க பொடியையும் போட போகிறோம். பெருங்காயத்தை இது நல்லா கொதித்து அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். நம்ம நுணுக்கி வச்சுருக்க பொடியை போட போகிறோம். இதுதான் அந்த ஊறுகாய் கெடாமல் இருக்கிறதுக்கு. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா சுற்றி வர எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அந்த ஈரசத்தே இருக்கக்கூடாது. அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். தக்காளி ஊறுகாய் எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் தக்காளி கெட்டு போகாமல் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். ஒவ்வொரு கடுத்தமும் எடுக்கையில் அதில் ஊறுகாயில் தண்ணியே பட்டிருக்கக்கூடாது ஸ்பூனில். அப்போ தான் ஊறுகாய் நிறைய ரொம்ப நாள் வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா சுற்றி வர ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம கிளறி அந்த ஈர பதமே இருக்கக்கூடாது. தக்காளி ஊறுகாய், அந்த தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா நம்ம தக்காளி ஊறுகாயை ரெடி ஆகிடலாம். டேஸ்டான தக்காளி ஊறுகாய் நம்ம வீட்டில் தோட்டத்தில் காய்ச்ச தக்காளி, அதை வச்சு ஒரு நல்ல ஊறுகாய் போட்டோம். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுக்கரலாம். சப்பாத்திக்கு தொட்டுக்கரலாம், சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு சாதத்தில் போட்டு பெருசாக சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அமர்த்திடலாம், அடுப்பை அமர்த்திடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.